வாடகை கட்ட காசில்லை, ஆனால் கோடிக்கணக்கில் சொத்து. அமைச்சர் ராஜ்மோகனை வறுத்தெடுக்கும் நெட்டிசம்கள். தமிழக அரசு நேற்று அமைச்சர்கள் பட்டியலை வெளியிட்டது. இதில் ராஜ்மோகனுக்கு பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் அமைச்சர் ராஜ்மோகனை பலரும் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ராஜ்மோகனின் கல்வி தகுதி, சொத்து மதிப்பு உட்பட அனைத்துமே தற்போது மீம்ஸ் மெட்டீரியலாக மாறியுள்ளன. இந்த நிலையில் அமைச்சர் ராஜ்மோகன் மீது வைக்கப்படும் முக்கிய குற்றச்சாட்டுகள் மற்றும் அதன் பின்னணியில் இருக்கும் விவரங்களை இங்கு பார்க்கலாம். தமிழக அரசியல் வட்டாரத்தில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முக்கிய முகமாக இருக்கும் அமைச்சர் ராஜ்மோகன் தொடர்பான பழைய வீடியோ ஒன்று தற்போது மீண்டும் சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாய் பரவி பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. மேடை ஒன்றில் அவர் பேசிய பேச்சும் அவருடைய நிஜமான சொத்து விவரங்களும் தான் இந்த சர்ச்சைக்கு முக்கிய காரணம். முன்னதாக மேடை ஒன்றில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், அடுத்த மாதம் வீட்டிற்கு வாடகை பணம் கூட செலுத்த முடியாத ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த என்னை இன்று அண்ணன் விஜய் அமைச்சராக அமர வைத்துள்ளார் என மிகவும் உருக்கமாக பேசியிருந்தார். தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த வீடியோதான் இப்போது அவருக்கே வினையாக வந்து முடிந்துள்ளது. அமைச்சர் ராஜ்மோகன் வாடகை கட்ட காசில்லாத ஏழை என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டாலும் அவருக்கு தற்போது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கும் மேல் சொத்துக்கள் உள்ளது. இது மட்டுமன்றி அண்மையில் சென்னையில் அவர் ஒரு பிரம்மாண்டமான சொகுசு வீடு ஒன்றை வாங்கியுள்ளார். அந்த வீடு வாங்கிய போது எடுக்கப்பட்ட வீடியோவை அவரே தனது சமூக வலைத்தள பக்கத்திலும் வெளியிட்டிருந்தார். அந்த ஆடம்பர வீட்டின் மதிப்பு மட்டுமே சுமார் ரூபாய் 1.5 கோடி இருக்கும் என கூறப்படுகிறது. இப்படியொரு ஏழையா பாயும் நெட்டிசன்கள். அமைச்சரின் இந்த இரு வேறு முரண்பட்ட வீடியோக்களையும் ஒன்றாக இணைத்து மீம்களாகவும் பதிவுகளாகவும் நெட்டிசன்கள் பகிர்ந்து வருகின்றனர். சென்னையில் கோடிக்கணக்கில் சொந்தமாக பங்களா வீடு வைத்துக்கொண்டு அடுத்த மாசம் வாடகை கட்ட காசில்லை என்று மேடையில் பொய் சொல்லி மக்களின் அனுதாபத்தை தேடுகிறீர்களா என்று எக்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் தளங்களில் பொதுமக்கள் தங்களது ஆதங்கத்தையும் விமர்சனங்களையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.